ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங்கை போட போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த பே இருக்குது. ஸோ இது ஒரு பங்கமான பே அண்ட் இது ஒரு டேபோ பேவும் கூட. ஸோ நான் டர்போ பே வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம மெட்டல் பே போயிருக்கோம். மெட்டல் பே இது வரைக்கும் ரொம்ப போனது மெட்டல் பே தான். மெட்டல் பே ஃபஸ்ட் என்ன எவல்யூஷன்லாம் போயிருக்கோம். ஸோ டேபோ பே என்கிட்ட இருக்கிறதே மொத்தமாக 2 தான். அதில் ஒன்றில் வந்து லேயர் மட்டும் தான் இருக்குது, இன்னொன்றில் மட்டும் தான் ஃபுல் பார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஒரு டேபோ பேவே வாங்குகிறேன். ஸோ அன்பாக்சிங்கை போட்டு பார்த்துருவோம். அண்ட் இது ஒரு பங்கமான பே, சும்மா சொல்லக்கூடாது. இதோட அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு பலமாக இருக்கணும்டா, வெட்ட மாட்டேங்கி. அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு செம்ம பலமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருமே இந்த பேவை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதோட வம்சாவளியை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை மீன்ஸ் எவல்யூஷனில் இதோட வம்சாவளியை நான் இன்னுமே எனக்கு கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஈஸியாக டேபாக வந்துட்டேன். சரி, ஓகே, திறந்துருவோமா? பே எங்கே இருக்குது? மற்றதெல்லாம் இல்லைப்பாப்பா, மற்றதெல்லாம் வந்துட்டு வெறும் வண்டி. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டாச்சு. இங்கே இருக்கிறது தான் என்னோடய பே. ஓப்பன் பண்ணலாங்களா? இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு வந்துடுவோம். சரி, ஓகே, இதான் கைஸ். நீ தேவையில்லை போ. இதான் கைஸ் அந்த பே, போஸ்டர் எக்ஸ்கேலியஸ். அண்ட் நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ பின்னாடி இப்படி இருக்குது? பின்னாடி ஒரு எல்லோ கலரில் ஏதோ ஒன்று இருக்குமா போ அப்படின்னு. அதான் வந்துட்டு இதோட ஃப்ரேமு. ஸோ ஃப்ரேம் நெஹிஹே. ஸோ எனக்கு ஃப்ரேம் இல்லாமல் தான் கிடச்சிது. அது வந்துட்டு ஒரு வகையான வேதனை சாதனை ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். அண்ட் இதோட கிமிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இது ஒரு டக்கரா டாமி. ஸோ யூ நோ தட் ஸ்க்ரூஸ். ஸோ டக்கரா டாமி அண்ட் எனக்கு 2 ஸ்டாரு டிஸ்க்கு. சரி, ஓகே, முதல்ல இந்த பேவை பற்றி பார்த்துருவோம். போஸ்டர் எக்ஸ்கேலியஸ். இதோட பிளேடர் வந்து வேறு, ஓகேவா? இவனோட பிளேடர் பேர் ஜேவியர்னு நினைக்கேன். ஜேவியர் என்னமோ வரும், ஐ டோன்ட் நோ. ஸோ ஜேவியர். அண்ட் இங்கே வந்து டேபோ சிப் மாட்டுறதுக்கான அந்த ஒரு ஹோலுமே இருக்குது. இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் வந்துட்டு டேபோவோட அந்த ஒரு சிப்பை இன்செர்ட் பண்ணுற இடம். இது வந்து சாதாரண பே இல்லை, இதோட பேர்லேயே பேர்ஸ்ட்டை வச்சுருக்கு. இது ஒரு தரமான பே. இதோட பேர்லேயே வந்துட்டு பேர்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, பேர்ஸ்டர் எக்ஸ்கேலியஸ்னு. அண்ட் இங்கே வந்து ஒரு மெட்டல் ஸ்வாட் இருக்குது. நம்ம சேஜ் எக்ஸ்கேலியஸ் அதுக்கப்புறம் ஜீனோ எக்ஸ்கேலியஸ்லாம் பிளாஸ்டிக் இருக்கும் அண்ட் மெட்டல் லைட்டாக தான் இருக்கும். அண்ட் பேவுமே லைட்டாக தான் வெளியே தென்னிக்கிட்டு வரும். ஸோ இதில் மொத்தமாக அப்படி வெளியே வந்துடுது. ஸோ இதனால் அட்டாக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், ஓகேவா? இந்த ஃப்ரேம் இருந்தால் இதோட அட்டாக் இன்னும் பங்கமாக இருக்கும். ஆனால் பட் ஃப்ரேம் நெஹிஹே. ஸோ இதில் வந்து எத்தனை மூவ் இருக்குன்னா, டபுள் சேபர், ட்ரிபிள் சேபர், டெட்ரா சேபர், பென்ட்ரா சேபர்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மூவ்ஸ் இருக்குது. டபுள் சேபரு, ட்ரிபிள் சேபர், டெட்ரா சேபர், பென்டா சேபர் நிறைய இருக்குது. ஸோ முன்னாடிலாம் வந்து எக்ஸ்கேலிஸை யாரை யூஸ் பண்ணுவான்னா, ஜாண்டர் ஷாக்கட்டேரா. அதாவது அவனோட ஃபுல் நேம் வந்து அலெக்சாண்டர் ஷாக்கட்டேரா. அந்த பையன் தான், அதாவது வந்து அந்த பாடி பில்டர் தான் வந்துட்டு எக்ஸ்கேலிஸை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான், சர்ஜி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேபோ போகிறப்போ அங்கேருந்து அவன் வந்து ராஜா வம்சத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இந்த ஜேவியர்ன்றவன் ராஜா வம்சத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ரைனிங் எடுப்பாங்க, ஸ்வாடை வச்சு, ஓகேவா? இந்த ஸ்வாடை வந்து அவனே அடித்து அவனே வந்து ஒரு சின்ன ஸ்வாடை செய்வான். அதுவும் 4-5 ஸ்வாடை செய்வான். அதெல்லாம் இது ஒழுங்காக அலைன்மெண்ட் ஆகாது. ஸோ கடைசியில் அது செஞ்சுருப்பான், அதான் அப்படி வந்திருக்கும். அண்ட் எனக்கு வேறு எங்கள் இதில் வேறு அடி விழுந்துக்குது, லைட்டாக நல்லாவே அடி விழுந்துக்குது, கொஞ்சம் பழசு தான், ஓகே. ஆனால் பட் இது எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 500 rupees, 500 or 450 நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் எனக்கு இந்த பே வந்துட்டு கிடச்சிது. ஸோ அதனால் ஒரு லக்கு. அண்ட் பார்த்தா ஸ்டிக்கர்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிளாக் கலர் ஹோல் கிடையாது, ஓகே? அதெல்லாம் ஓட்டா கிடையாது. ஸோ அதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ். ஸோ லைட்டோட ரெஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் நல்லாவே இருக்குது. பரவாயில்ல. நான் டேபோ பே கொஞ்சம் மொக்கையாக இருக்குமோ நினச்சா, நல்லா இருக்கு. அண்ட் நம்ம சர்ஜ் எக்ஸ்கேலிஸில் அந்த விங்கு மாதிரியான பார்ட்லாம் இருக்காது. ஸோ இருக்குது. அண்ட் அது பத்தாததுக்கு டிபி சீரீஸில் சைஃபோர்ட் எக்ஸ்கேலிபர், நான் நினைக்கிறது கரெக்டுனா சைஃபோர்ட் எக்ஸ்கேலிபருக்கு இதே டிரைவர் வரும், ஓகேவா? இதே டிரைவர் தான் சைஃபோர்ட் எக்ஸ்கேலிபர் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்துட்டு நம்ம பார்ட் வைஸ் பார்த்துடலாம். ஓகே கேஸ், முதல்ல லேயர், டிஸ்க்கு, டிரைவர்னு தனித்தனியாக பார்ப்போம். ஸோ இந்த லேயரில் வந்து ஒரு ஸ்வாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்வாடு வந்து வெளியே வரும், ஓகேவா? அதாவது பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேட்டிலுக்கு நடுவுலையே இந்த ஸ்வாடு வந்து வெளியே வரும். வெளியே வரப்போ இதோட அட்டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே பங்கமாக இருக்கும்.
அதாவது பிளட்டி லூயினாரால் கூட இவனை தோக்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பலமான ஒரு ஸ்வாடு தான் உள்ளார வச்சுருக்காங்க. நம்ம சேஜ் எக்ஸ்கேலிஸ் இருக்கும், ஆனால் சேஜ் எக்ஸ்கேலிஸோட ஸ்வாட் வெளியே வரவே வராது. ஸோ அது ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு. எப்படி ஜீனோ எக்ஸ்கேலிஸ் இருக்குமோ அதே மாதிரி ஸ்வாட் எக்ஸ்கேலிஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் பட் இந்த பஸ்டர் எக்ஸ்கேலிஸோட ஸ்வாடு வெளியே வரும். ஒருவேளை நினச்சி பாருங்களேன், ஒருவேளை இதுக்கு டேபோ சிப் இல்லாமே பவர் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை டேபோ சிப் இருந்தால் எந்த அளவுக்கு பவராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதோட டிஸ்கை பற்றி பார்த்துருவோம். இங்கே வந்துட்டு ஒரு 1 டிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி இது எவல்யூஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடச்சிருக்குது ஒரு 2 ஸ்டார் டிஸ்க்கு. அண்ட் இந்த டிஸ்கில் ஒரு ஃப்ரேம் ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம் என்கிட்ட இல்லை. அது இருந்தால் தான் வந்துட்டு டெட்ரா சேபர் அன்லாக் ஆகும். ஸோ இப்போ நம்மளால் டெட்ரா சேபர் அன்லாக் பண்ண முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் சேபர் வரைக்கும் அன்லாக் பண்ணலாம். இதான் அந்த டிரைவர், ஓகேவா. இந்த டிரைவரில் வந்துட்டு எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டியே வந்துட்டு ஸோ மேட் இன் வியட்நாம், டக்கராட்டோமி, பிளா 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 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த விங்ஸ், ஓகேவா, அந்த விங்ஸ் இது வந்து இதை சேரும் போது தான் வந்துட்டு ட்ரிபிள் சேபர் அன்லாக் ஆகும். ஏன்னா இதிலே வந்துட்டு 2 ஸ்வாடு மாதிரியான ஒரு உருவம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜீனோ எக்ஸ்கேலியஸ் பர்ஸ்டாக வரும்போது, அதாவது கிரிச்சிக்குன்னு இந்த டிஸ்க்கு சென்டருக்கு வரும்போது இங்கே டிஸ்கில் இருந்து ஒரு விங்கு வெளியே வந்து அட்டாக் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிஸ்க்கு வெளியிலேருந்து ஃப்ரேமில் இருந்து ஒரு இது வந்து டெட்ரா சேபர் 1 2 3 இந்த மாதிரி 3 வகையாக வந்து இது டெட்ரா சேபர் அன்லாக் பண்ணும். ஸோ இப்படி தான் அதோட கிமிக் வந்துட்டு வேலை செய்யுது. இது ஒன்றும் பெரிய கிமிக் கிடையாது. ஆனால் பட் பேட்டில் ஃபீல்டில் இது ஒரு பெரிய இம்பேக்டை வெளிப்படுத்துது. என்ன தான் இதோட கிமிக் கம்மியாக இருந்தாலும் பேட்டில் ஃபீல்டில் இதோட ஒரு அட்டாக் வந்து ரொம்ப இம்பேக்டோட, அந்த அட்டாக்கோட இம்பேக்டும் டெஸ்ட்ரக்ஷனும் அதிகமாகவே இருக்குது. அதுவும் பார்த்தாதுக்கு நம்ம எக்ஸ்கேலிஸ் ஃபேமிலினாலே சுத்தமாக ஸ்டாமினா இருக்காது. ஆனால் இவன் அப்படி கிடையாது. இந்த எக்ஸ்கேலிஸ் அப்படி கிடையாது. இவனுக்கு வந்துட்டு பங்கமான ஸ்டாமினா இருக்குது. மற்ற எக்ஸ்கேலிஸை கம்பேர் பண்ணுறப்போ சேஜுக்கும் இதே மாதிரியான டிரைவர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு சேஜோட இவனுக்கு வந்து ஸ்டாமினா அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டிலுக்குள்ளே போய் தான் நம்ம அதை பார்க்க முடியும். பேட்டிலுக்குள்ளே போய் பார்த்துருவோம். முதல்ல வந்துட்டு இவன் ஓப்பன் ஸ்டேடியத்தில் எப்படி சுற்றுறான்றதை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டபுள் சேபர், டெட்ரா சேபர்லாம் பேட்டில் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. ஓகே கைஸ், லான்ச்சிங்கை போட்டு டெஸ்டிங்கை ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த டிபி லான்ச்சர் வந்துட்டு எக்ஸ்கேலிஸ்க்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா பாருங்களேன், நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸ்கேலிஸை நல்ல ஒரு லான்ச் கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவான். சத்தியமாக சொல்லி தான் இங்கேருந்து பறந்துருவான். ஸோ ஒரு லான்ச்சை போடலாம். நெத்தியடி சோழியடி. ஓ ஓ ஓ ஓ ஓ பார்த்தீங்கல்ல, நல்ல ஒரு லான்ச்சை கொடுத்தோன்னா பையன் வெளியே வந்துடுவான். லாஸ்ட் லான்ச் நெத்தியடி சோழியடி. ஸோ பார்த்தீங்கல்ல, பையன் கடைன்னு சுற்றிட்டு வரானா. ஸோ ஒரு பங்கமான ஒரு அட்டாக் டைப் பே, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற அட்டாக் டைப் பேலேயே இவன் ஒருத்தன் தான் பவராக இருப்பான்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து அட்டாக் பவர் பங்கம். உங்களுக்கு புரியல நான் ஏன் இவ்வளோ ஹைப் ஏற்றுறேன். என்ன ப்ரோ இவ்வளோ ஹைப் ஏற்றுறேன், அந்த அளவுக்கா ப்ரோ இவன் ஒர்த்து அப்படின்னா, ஒர்த்து கைஸ். இவன் ஒர்த்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு இவன் ஒர்த்து வருமா, ஒர்த்து அந்த மாதிரி வந்து பையன் வந்து ஒர்த்து. அதாவது வந்து பஸ்டர் எக்ஸ்கேலிஸுக்கு அட்டாக் வந்து ரொம்ப அதிகம். டர்போபே கம்பேர் பண்ணுறப்போ நார்மலாக இருக்கும். ஆனால் பட் எவல்யூஷன் ஃபஸ்ட் என்ன கம்பேர் பண்ணுறப்போ இவன் அட்டாக்லாம் அவங்க முன்னாடி ரொம்ப பவரு. அவங்களால தாக்கே பிடிக்க முடியாது. டெஸ்ட் பேட்டில் போட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸோ கேஜ் போட்டாச்சு. இவங்க கூட சண்டை போடுறதுக்காக ஒரு 4 பேவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவல்யூஷன்லேருந்து 2 பேர், ஓகேவா. ஸோ அதே மாதிரி அண்டு ஃபஸ்ட் ஜென்லேருந்து ஒரு 2 பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் இவன் முன்னாடி பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸ் முன்னாடி அசால்ட்டுன்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக அடித்து ஓட விடுவான். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்லேருந்தே போவோம். ஏன்னா எவல்யூஷனோட பவர் வந்து உங்களுக்கு தெரியும். கைனட்டிக் சட்டும்லாம் வந்து பர்ஸ்ட் ஆனதாக சரித்திரமே கிடையாது. சரித்திரம் கிடையாது பண்ணியிருக்கான்லு 1-2 பேர் பர்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கான்லு. ஸோ ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் இவன் பர்ஸ்ட் ஆக மாட்டான். பர்ஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இவன் வந்து லெஜெண்ட்ஸ் ப்ரைஸன் பர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெனிசிஸ் வேர்ல்டுக்கு எங்கேயாவது இவனை பர்ஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது, பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து இவனோட கிளிக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். எவல்யூஷனில் அவ்வளோ சீக்கிரம் பர்ஸ்ட் ஆகாத ஒரு பேலை கைனட்டிக் சட்டும் 2வது இடம், ஓகேவா. மொதல் இடம் யாருக்குன்னா வந்து ஒரு பே இருக்கான். அவனை வந்து பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸோட ஒரு 10 பேஸ் பேட்டில் தனியாக வரும், ஓகேவா. அன்பாக்சிங் அப்புறம் இப்போ தானே போட்டிருக்கேன். ஸோ அன்பாக்சிங் அப்புறம் ஒரு புதன்கிழமை ஒரு வெட்னஸ்டே ஆர் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எப்போ வேணால் வரலாம். ஸோ வரும். ஆனால் வந்துட்டு அப்போ போது வந்துட்டு பாருங்கள் 10 பேஸ் பேட்டில் அப்போ போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து டூம் சைசர்லேருந்தே ஆரம்பிப்போம். இவன் அட்டாக் டைப் தான், பட் இருந்தாலும் இவனுக்கு வந்து ஸ்டாமினா அட்டாக் டைப்லேயே ரொம்பவே அதிகம். பர்ஸ்டர் எக்ஸ்கேலிஸ் கூட இவன் என்ன பண்ண போகிறான் பார்த்துருவோமா. நெத்தியடி சொல்லியடி போ எக்ஸ்கேலியஸ். வெளியே தள்ளிட்டான். நல்லா வேலை டெத் மேட்ச் மாதிரி இல்லை. ஒன்ஸ் மோர
இந்த வாட்டி பஸ்டரை முதல்ல விட்ருவோம். ஓ பஸ்டர் வாங்கடா வந்து மோதுங்கடா. ஏய் பவர் போயிட்டுருக்கடா எக்ஸ்கேலிஸ்க்கு. வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். இவ்வளோ நேரம் போட அவன் அடிக்க மாட்டான்டா டேய். அவன் வரமாட்டா செட்டு. அவ்வளோதான், அவன் வரமாட்டா செட்டு. அவ்வளோதான், எப்போ வந்து அடிக்காம பாருங்க. ஆனால் அதுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு அட்டாக் விழுந்திருக்கு. நம்மளுக்கு ரிஸ்கே நோல்ல ஒன்ஸ் போகிறேன். ஓ டூம் சைஸர் அடி வாங்குமா? அடி வாங்குது. ஆனால் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இல்லையே கேஸ் டூம் சைஸரு. என்னடா இது பாஸ்டர் எக்ஸ்கேலிஸோட அட்டாக் வேஸ்ட்டா? ஹவு சீட்டபிள் பாசிபிள்? பாஸ்டர் எக்ஸ்கேலிஸையும் மண்டி போடச்சிட்டான். ஒன்ஸ் மோர் கமான். ஓ எக்ஸ்கேலியஸ் எனக்கு பாஸ் வேணும். பர்ஸ்ட்டு கொடு. ஓ அட்டாக்லாம் அவ்வளோதானா எக்ஸ்கேலியஸ்? ஐ வாண்ட் மோர் இம்ப்ரெஷன். மோர்ரா. ஒரு சோறும் இல்லை. சரி ஸ்ப்ரைசன் நீ வாப்பா ராசா. ஸ்ப்ரைசன் ஈஸியாக பாஸ் ஆயிடுவா. எல்லாருக்குமே தெரியும் அது. ட்ரை பண்ணிடுவான். டூமே பஸ் பண்ண முடியல, ஸ்ப்ரைசனையா பஸ் பண்ண போகுது. நினைக்கலாம் விட்டா டெஸ்ட்ராயே பண்ணியிருப்பாங்க. டிஸ்க்கு ஃப்ளேம் இது லேயர் இங்கே இருக்குது. டிஸ்க்கு டிரைவர் எங்கவே? கத்தி எங்க இருக்கு? புடி எங்கடா போச்சு? பொடி எங்க போச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ கைஸ் தேடி டிஸ்கை மட்டும் தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். டிரைவர் எங்கன்னே தெரில. ஹோலி ஷீட் கைஸ். டிஸ்க் அண்ட் டிரைவர் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் எட்டு வரேன். எங்கே செதற விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்ப்ரைசன் விட்டா டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் போல. அப்பா கைஸ் இவன் டூம்கிட்ட அவ்வளோ பெரிய பவரை இவன் வெளிப்படுத்தலை. ஆனால் இங்கே ஸ்ப்ரைசன் வரப்போ ஒரு டெஸ்ட்ரக்ஷன் பவரை வெளிப்படுத்துகிறான். யார் சாமி நீ? விட்டா ஸ்ப்ரைசனில் ஒரு கோடையை போட்டிருப்பான். இதுக்கே எப்படின்னா அடுத்து இறங்க போகிறது டூம் சைஸர் தான். பார்த்துக்குவோம். ஆரம்பிச்சிடலாங்களா? முதல்ல ஸ்ப்ரைசனை விட்டுறேன். சி ஐ மீன் எக்ஸ்கேலியஸ் ஹிட்டு. ஓ பவர்ஃபுல். கமான் எக்ஸ்கேலியஸ் டபுள் சேபர் ஃபைனல் பாஸ்ட். எவ்வளவு அழகா பசங்க பாரு இந்த பொட்டை. அடப்போடா. என்னடா நகரவே இல்லை கைனட்டிக்கு. ஓ அடிச்சு வெளியே தள்ளிட்டான் கைஸ். டூம் வெளியே கைனட்டிக் சட்டும் ஸ்டேடியமிலிருந்து வெளியே துரத்தி அடிக்கப்பட்டார். இருங்க நான் ஸ்டேடியம் ஃபார்மேஷனை மாற்றிக்கிறேன். ஓகே ஸ்டேடியமோட ஃபார்மேஷனை டெம்பரவரியாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது லான்ச் பண்ணிடலாம். ஓ கமான் எக்ஸ்கேலிபர் டபுள் சேபர். ஏய் உன்னை பற்றி பெருசாக பில்டப் கொடுத்தேன்டா. நீ என்னடா சர்வைவல் ஃபினிஷ் பண்ணுறீங்க? பர்ஸ் பண்ணுறா. என்ன ப்ரோ பில்டப் பெருசாக கொடுத்தா ஒன்றுமே சம்பவம் பண்ண மாட்டீங்க? எனக்கே தெரில ப்ரோ. அடிக்க தோணா விளையாண்டுட்டு இருக்கான் ப்ரோ சுற்றி ரவுண்டு போட்டு. இப்போ அடி செம்மையாக உழுது. இப்போ பர்ஸ்ட்டு கூட கண்டிப்பாக பர்ஸ் கிடைக்கும். என்னடா ஸ்டாமினா வெயிட்டு. அட போங்கடா. பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு வரான். பர்ஸ்ட் ஆகும்போது இன்னைக்கு எக்ஸ்கேலிபர் கைனட்டிக் சட்டும் பர்ஸ்ட் பண்ணுற வரைக்கும் பேட்டில் போய்கிட்டே இருக்கும். எக்ஸ்கேலியஸ் நீ மட்டும் இப்போ உன்னை பர்ஸ்ட் பண்ணல. நீ பேவே இல்லைடா. உன்கிட்ட இருக்கிறது பவரே இல்லைடா. அடித்து 3 துண்டாக்கி படுக்க போட்டான் பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் கைஸ் கைமா பண்ணுறது. கைமா பண்ணி கடாசிட்டான் பார்த்தீங்கல்ல. எக்ஸ்கேலியஸோட பவர் இப்போமாவது வெளிப்பட்டுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போவும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா எக்ஸ்கேலியஸோட பவர் உண்மையாக தெரிலன்னு? இன்னொருத்தனை இறக்கி சம்பவம் பண்ணுவோமா? கூப்பிடுங்கடா ஆட. இவன் தான் அடுத்த பலியாடு. ஸ்ப்ரைசன் ரெக்யூம் ஸ்டாமினா டைப்பாமோ? டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா? பர்ஸ்டர் இறங்கு பாராசா. ஸ்ப்ரைசன்
வாண்டடாக போய் எக்ஸ்கேலிபர்ட்ட அடி வாங்குறான். ஃபைனல் பாஸ் கிடைக்குமா? ஒரு பாஸும் கிடைக்கல, ஏன்னா ஸ்டாமினா இல்லை. இவனுங்க குடுக்கிற ப்ரெஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அவனே சிக்கிட்டான், அவனே செத்துட்டான். ஸோ எக்ஸ்கேலி சமால் லான்ச் பண்ணிடுவோம். என்ன போ பஸ்டர் எக்ஸ்கேலியஸ் பஸ் பண்ணுன்னே நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், பஸ்டே பண்ண மாட்டேக்கி. என்னன்னு தெரில ப்ரோ. பஸ்டர் எக்ஸ்கேலியஸ் இன்னைக்கு சாந்த சுருபியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரில. ஸோ நான் வந்துட்டு மற்ற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடியோலாம். ஸோ அப்போலாம் வந்துட்டு பங்கம் அடித்து ஓட விட்டான், எல்லாரையும் தள்ளி விட்டான்டா. அடே எக்ஸ்கேலியஸு, எனக்கு தேவை ரிங் அவுட் இல்லைடா, பஸ்ட்டு ஃபினிஷ்டா. ஓ டெஸ்ட்ரக்ஷன் கைஸ், டெஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்களா இல்லையா? எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவன்ல, இவனை நான் ஒரு கிளிக்கு கூட ஆகலை, ஒன்றுமே ஆகலை. பரமா அடித்து ஓட விட்டான். ஒன்ஸ் மோர். இந்த மேட்சை நான் என் கண் கூட பார்க்கவே இல்லை கைஸ். ஸோ எப்போ அடித்தான், எப்போ போனான், எப்போ வந்தான், எதுவுமே பார்க்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கவே இல்லை. முடிஞ்சால் ஸ்லோமாக போட்டு விட்றேன். முதல்ல வந்துட்டு எக்ஸ்கேலிஸை விட்டு பார்ப்போம், அப்போ முதல்ல அடிக்கானான்னு பார்ப்போம். அடி உழுகுது ஸ்ப்ரைசனுக்கு. பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு இதுலேருந்து பவர் வருமானு தெரில கைஸ். லாஸ்ட்டாக உளுந்த அடி வசமான அடி. பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு பவர்லாம் ஒன்று வரலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ட்ரை. எனக்கு இன்னும் ஒரே ஒரு பர்ஸ்ட் ஸ்ப்ரைசன்ட்ட இருந்து வேணும். ஓ கமான் எக்ஸ்கேலியஸ், ஃபஸ்ட்டு கொடுத்துரு. ஃபைனல் பாஸ்ட். கமான் எக்ஸ்கேலியஸ், டெட்ரா சேபர். அட போடா வேணு. ஒன்ஸ் மோர் கைஸ். இதான் கைஸ் எக்ஸ்கேலியஸோட உண்மையான சக்தி. என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான், உடனே நீ கிளம்பி வா. ஆமாம், நீ உடனே கிளம்பி வா. தி டெட்ரா சேபர் இறக்குனவுனே இவெல்லாம் வந்து அடித்தாதான் உண்டு. ஒருவேளை அப்படி அடிக்காமல் விட்டுட்டான்னா உங்கள் சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம், கிளம்பணுன்ற அர்த்தம் தான் அது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சி? ஸோ நான் ஒரு புதுசாக பண்ணலான்னு நினச்சி எப்படியோ போன தருணங்கள்லாம் இருக்குதுல. ஸோ நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேனா? சரி, ஓகே. அடுத்த 10 பிளேபிளேட் சேலஞ்சில் சந்திப்போம். 100 பிளேபிளேட் சேலஞ்செல்லாம் பஸ்டர் எக்ஸ்கேலியஸ் பண்ணலாம். பண்ணுற அளவுக்கு எனர்ஜி வேணும். பத்தாவதுக்கு வீடியோ லென்த்தை பற்றி தெரியும்ல, சும்மாவே நான் வந்துட்டு லென்த்தியான வீடியோ தான் போடுவேன். 100 பிளேபிளேட் சேலஞ்செலாம் கொடுத்தா சொல்லவா வேணும். கண்டிப்பாக அந்த இது வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸோ பார்ப்போம். 100 பிளேபிளேட். இல்லை என்ன விஷயம்னா 100 பிளேபிளேட் சேலஞ்சு பண்ணுற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, ஆனால் பிளேபிளேட்டில் என்கிட்ட இப்போது என் கலெக்ஷன் வேறு நிறைய பேர் போட சொல்லி போய் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ கலெக்ஷன் வீடியோ வரும். ஸோ ஜூலையில் எப்போது நான் போட பார்க்குறேன் சீக்கிரமாக. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் என்கிட்ட ஒரு 20 டக்கரட்டுமே தான் இருக்கும். 20 இல்லை ஒரு 20க்கு மேலே இருந்தாலே அதிசயம்தான். எக்ஸ்கேலியஸை சேர்த்தே ஒரு 21 22 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு 100 பிளேபிளேட் சேலஞ்செலாம் பண்ண முடியாது. வேணால் ஒரு 10 பிளேபிளேட்ஸ் 20 பிளேபிளேட்ஸ் சேலஞ்சு பண்ணலாம். ஸோ இவனை மெட்டல் பே கூட வச்சு அடித்து பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா பஸ்டர் எக்ஸ்கேலியஸோட அந்த ஒரு டெஸ்ட்ரக்ஷன் பவர் சூப்பராக இருக்குது. இறங்கினா அந்த ஒரு 10 செகண்டில், ஓகேவா? மேபி அதில் வந்துட்டு இவனால் வந்து மற்ற ஒரு மெட்டல் பேஸே அடித்து ஓட விட முடியும், அந்தளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் மெட்டல் பேஸ் கூட, ஓகேவா? பேட்டில் பண்ணி பார்ப்போம் ஒரு நாள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ டாட்டா, பாய்.